பேசுங்க. ஹலோ, பேசுங்க. வணக்கம் வணக்கம் சார். நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். பாலையன் பேரு. நான் வந்து ஒரு அரசு ஊழியர். அரசு ஊழியர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நான் எம்ஜிஆரோட ரசிகர். அவருடைய ஜிஓ படி அன்றைய காலத்துல 1984ல 15,000 பேர் தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்கினாங்க. அந்த நிரந்தரமாக்கின அந்த 15,000 குடும்பங்கள்ல நானும் ஒருவர். அதனால அப்ப இது எம்ஜிஆருடைய ரசிகன். அவருடைய நலச்செயல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து நான் விசுவாசமாவே அதிமுகவுக்கு நான் இருந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஆளுமை திறமைகள் எல்லாம் நான் வந்து ரொம்ப கண் கூட பார்த்து அதுக்கு பிறகு நான் வந்து ரசிகராகவே இருந்துகிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில வந்து கருத்து கணிப்பு எடுத்த எந்த கட்சியுமே இல்லாத நிலையில நீங்க ஏடிஎம்கேவுக்காக நல்ல கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல அதை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பிஜேபி கூட்டணி என்ற சூழ்நிலைய ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா வரும்பொழுது முன்மொழிந்தார்கள். அதை நம்ம முதல்வர் அவர்களும் அதை வரவேற்றார்கள். ஆனால் கட்சி போகின்ற நிலைமை ஒரு பிஜேபி நோக்கி போகிறதா, பிஜேபி ஏடிஎம்கே நோக்கி வருகிறதா என்ற நிலை மக்களிடையே ஒரு பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பிஜேபியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்கள்ல கலவரங்கள், இந்த முஸ்லிம் கலவரங்கள், இந்துக்களை தலித்துக்களை வந்து குழப்பப்படுத்துற இதையெல்லாம் வந்து சில சட்டத்திட்டங்கள், இதனால வந்து பிஜேபி மேல மக்கள் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலை விவசாய போராட்டங்கள் கூட அதிருப்தியா தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஏடிஎம்கே கூட்டணி வைக்கும் நிலை இருக்குமேயானால் முதல்வர் யார் என்ற கொஸ்டின் பிஜேபி காரவங்க இது வரைக்கும் அவங்க ஏத்துக்கவே இல்லை. அதிமுக முதலமைச்சர் இபிஎஸ் பொதுக்குழு கூடி அறிவிச்சிருந்தார்களோ, ஓபிஎஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தாலும் கூட பிஜேபி ஏத்துக்கிட்டா இல்லையாங்கிறத தெரியல. இந்த சூழ்நிலையில ஒரு ரஜினியை கொண்டு வந்து இறக்கி விட கொல்ல பக்கமா இறக்கி விட்டு பிஜேபி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதனால ஏடிஎம்கேவுக்கு ஒரு ஸ்ட்ராங் திறந்த மனத்தோட சொல்றதுக்கு நாங்க தான் முதல்வர் அப்படிங்கிற அறிவிப்பை ஏடிஎம்கே நிச்சயமா சொல்லணும். ஏன்னா நேற்று வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பிஜேபி யார் கை காட்டுறாங்களோ அது யாராக இருக்கலாம். அதாவது இபிஎஸ் சொல்றாரா, ஓபிஎஸ் சொல்றாரா, ரஜினியை சொல்றாங்களா அல்லது கமலை சொல்ல போறாங்களாங்கிறது தெரியல. இந்த சூழ்நிலை நம்மளுடைய ஏடிஎம்கே கூட்டணி ஒரு கேள்விக்குறியாவே பிஜேபி கூட்டணி இல்லாத இருந்தால், பிஜேபி கூட்டணி இல்லாம இருந்தால் ஏடிஎம்கே 10% வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த வாய்ப்புகள் நன்றி கூறுகிறேன். அதாவது இப்ப நீங்க நல்ல கருத்து சொன்னீங்க. இப்ப நேற்று எல் முருகன் வந்து பேசியிருக்காரு அந்த கருத்தை. அதாவது நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு முடிவு செய்வோம். எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டு நேற்று வந்து எடப்பாடி தொகுதியில பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ஏன் அவர் வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அதிமுக என்ன முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க, அதனால மீண்டும் என்னுடைய ஆட்சி அமைவதற்கு, என்னுடைய ஆட்சி தொடர்வதற்கு நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் அப்படின்னு அவர் கேட்கலையே. அவர் பேசியிருக்காரு. நன்றி. அது இல்ல பேசல, ஆனா பேசணும்னு எதிர்பார்க்கிறேன் நானே. அதே மாதிரி அவரு அது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் தான் முடிவு செய்வேன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, அது அதிமுக தான் முடிவு செய்யும் அப்படிங்கறதையும் அவர் வந்து சொல்லல. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 2 தான். அதாவது பணம் நிறைய வச்சிருக்கோம், ஓட்டுக்கு 2000மோ 3000மோ 5000மோ 10,000 ரூபாய் வரைக்கும் கூட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை பேசி கொடுத்து இந்த அறுவடை செய்யற மாதிரி நம்ம வாக்கு அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கறத மட்டுமே நம்பி இவர்கள் வந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வேண்டான்னு பிஜேபி முடிவு பண்ணிட்டாலும் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த முடிவை செய்ய மாட்டாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்களுடைய அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அஸ்திரத்தை நிச்சயமாக அதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப இன்றைய தொண்டர்கள் எதிர்த்து நிற்பாங்க. ராணுவமே வந்தாலும் கூட அந்த ராணுவத்தையும் எதிர்த்து
களம் கண்ட கட்சி தான் அதிமுக. அதிமுக தொண்டர்கள் பயப்பட மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த அமைச்சர்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து ஊர்ல இருப்பாங்கன்னு தெரியல. அதுதான் இன்றைக்கு நிலை. அதனால வந்து நாம வந்து இதை வந்து ஒரு வலிமையோடு கட்டமைத்து நம்ம வந்து கொண்டு போகலாம். ஆனா நம்முடைய பாதகம் அப்படிங்கிறது வந்து அந்த இவர்கள் போல வந்து நம்ம, அதாவது நம்ம அந்த உண்மையான அதிமுக கட்சிக்காரங்க கிட்ட பொருளாதார பலம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அமைச்சர்களோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வியாபாரிகள், கான்ட்ராக்டர், கமிஷன் ஏஜென்ட், அவங்க கட்சிக்காரங்கிற பேர்ல கரவேஷ்டி கட்டிக்கிட்டு அமைச்சர்களோட வந்து இருக்கான். மிச்ச கட்சிக்காரன் பூரா தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்.